உலகமெங்கும் வாழும் புரட்சி தலைவரின் புரட்சி தலைவியின் பொன்மன செம்மல்கள் இரு தெய்வங்களையும் வணங்கி என்னோட ரூமில் அவங்க போட்டோகளை வச்சுருக்கேன். என் பையன் ஒருத்தன் தவறிட்டான், அவர் போட்டோவும் இருக்குது. ஒரு ஊதுபத்தி எழுதி ஏற்றி குளித்து விட்டு ஒரு சிறிய பூஜை பண்ணியிருக்கிறேன். வருகின்ற 2026 இந்த வருஷம் நடக்கின்ற மே மாதமோ இல்லை ஏப்ரலில் நடக்கின்ற தேர்தலில் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழர்கள் வாழணும், அனைத்து மதத்தினரும் நிம்மதியாக இருக்கணும்னால் சின்ன சிறுசுகளிலிருந்து பெருசு வரலையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிங்கள். இரட்டலை சின்னத்தை வாக்களித்து அண்ணன் புரட்சி கொங்கு நாட்டு தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். கோடான கோடி மக்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். என் பெரியசாமி, பெரம்பலூர் மாவட்டம். இந்த வேண்டுகோளை ஒரு தமிழனாக இருந்து சொல்கிறேன். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ பிஜேபி கூட்டணி இருக்கு. பிஜேபி கூட்டணி இருக்குன்னா ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி இருந்தால் தான் யாரும் இது பண்ண முடியும். சீமான் மாதிரி 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் சீமான் இருக்காரு தவிர வேறு எதுவும் மக்களுக்காக கிடையாது. விஜயகாந்த் அந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தார். விஜயகாந்த் இறந்து போன பிறகு அந்நியார் அடவு வச்சுட்டார் கட்சை. அதனால் பிஜேபிக்காரனுக்கு ஒரு குறிக்கோள் அதிமுக அழிக்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறானுங்க. அது ஒரு காலம் நடக்காது. தவறு செஞ்சவனை உள்ள தூக்கி போட்டு நல்ல முறையில் எலெக்ஷன் நடத்தினோன்னா இந்த டைம் அதிமுக தான் வெற்றி பெறும். உலகமெங்கும் வாழும் புரட்சி தலைவரின் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் எங்கள் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வேண்டுகோளுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னடா நம்மளுக்கு அறிவுறுத்துறான்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ரெட்டலைக்கு வாக்களிங்கள். அண்ணன் எடப்பாடியாரை ஆட்சியில் அமர வையுங்கள். ஏன்னா எத்தனையோ ஊரில் பஸ் ஸ்டாண்டு இல்லை, குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. சுருக்காட்டில் போய் பஸ் ஸ்டாண்டு கட்டுறானுங்க. சுருக்காட்டை அழிச்சிட்டு அறிவாலயம் கட்டுறானுங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. அரியலூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அம்மா உணவு வந்து அதை அடித்து தரைமட்டமாக்கிட்டானுங்க. பெரம்பலூரில் கொஞ்சம் ஒழுங்காக நடக்குது. பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருந்து குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ என்னமா அர்ஜென்ட்டாக அவசரமாக அங்கே டிப்போலாம் குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு மூத்திரம் விட்டு கிடக்குறானுங்க. அரியலூர் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கும் கலைஞர் பேர் தான் வச்சுருக்காங்களாம். ஏண்டா புறம்போக்கு நாய்ங்களா, எவனுக்கு ஒப்பம் பேரை வைக்கணும்னு ஒரு அளவே கிடையாதா? எவன்கிட்ட காசை எடுத்துகிட்டு எங்கே வைக்கிறீங்க? ஒழுங்காக கவர்மெண்ட் நடத்துங்கடா. மக்களே சிந்திங்கள், இரட்டைலைக்கு வாக்களிங்கள்.